வணக்கம். இன்றைக்கி மைதா சமோசா செய்யலாம், பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். ஒரு கப்பு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வதக்கலாங்க. சமோசாவுக்கு மாவு நல்லா 1 மணி நேரம் பிசைஞ்சு வச்சுருக்காங்க மாவை. பாருங்கள், கடாயை வச்சுருக்காங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தாங்க வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடிங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கலரிக்கலாங்க. பாருங்கள், மாவு நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உருண்டை பண்ணிட்டோம். கொஞ்சம் மாவில் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம், பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது திரட்டிடலாங்க. இதை பாருங்கள், நல்லா மெலிசாக நம்ம கண்ணாடி மாதிரி தட்டிக்கணுங்க. இப்போ தவா மேலே போட்டு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகக்கூடாதுங்க, சும்மா லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த பதத்துக்கு எடுத்தால் போதுங்க. சூடு பண்ணி நம்ம இதை பாருங்கள், இது சைடில் இது கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்படி பாருங்கள், கட் பண்ணிட்டோங்க. நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோங்க. நம்ம அதிக வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுருக்கோங்க. இதுக்கு ஒட்டுறதுக்கு நம்ம இப்படி தடவிட்டு இதை ஒட்டிடலாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சதை நம்ம இது பண்ணிடணுங்க, தடவிட்டு. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சமோசா விட்டாங்க பாருங்கள். சமோசா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதை பாருங்கள், சுடு சுடு சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீ வச்சு நல்லா முறைன்னு சாப்பிட்லாங்க. சமோசா ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.